எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ 2 நாள் முன்னாடி கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 3 பேர் இன்ஜூர் ஆகிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டில் ஒருத்தர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பஸ் ஸ்டாப்பில் பேசஞ்சர்ஸ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது கேரளாவில் திருச்சூர் அப்படிங்கிற இடத்துல பஸ்ஸு அந்த ஒரு 3 பேர் மேலே மோதிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன காமிக்குதுன்னா, 3 பேர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதாவது மத்தியானம் சாட்டர்டே அன்னைக்கு, அதாவது அம்ப்ரலாவை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. மழை வருது அப்படிங்கிறதுனால பஸ்ஸு வேகமாக வர்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அம்ப்ரலா வச்சுருந்தாலும் கூடவுமே அது வேகமாக அவங்கள நோக்கி வந்திருக்கு. பட் அவங்க அது போகிறதுக்குள்ளே முயற்சி பண்ணுறதுக்குள்ளே அவங்கள ஏற்றிடுச்சு. டிராஃபிக் போலீஸ் என்னன்னா இன்னொரு ஆப்போசிட் சைடில் நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் அதை பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆகி வந்திருக்காரு. அவர் வரத்துக்குள்ளே என்ன ஆயிருக்குன்னா, இன்னிது சில பேர்லாம் கத்தி கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் போலீஸ்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கையை காமிச்சிருக்காரு. இப்போ அந்த எவன் அதை பஸ்ஸு காரங்க இடித்ததை கையை காமிச்சிருக்காரு. யார் தப்பிச்சு ஓடிட்டாங்களோ அவங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தப்பிச்சு ஓடிட்டு இருந்தவங்களை துரத்துறதுக்கு ஓடி இருக்காங்க. பட் ஆனால் பிடிக்க முடியல. இந்த மாதிரி 2 இந்த டிரைவர் இனியும் என்ன ஏதுலாம் டீட்டெயில்ஸ்லாம் தெரியல. அவன் தப்பிச்சு போனதை இனிமேல் தான் பிடிக்கணும்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜூர் ஆனவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிஷன் இதில் ஒருத்தரோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஏற்றிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம டிரைவரை சொல்லணும். டிரைவர் ஃபஸ்ட்டு ஆல்கஹால் எதாவது கன்சியூம் பண்ணியிருந்தாரா, இல்லாட்டி ஏதாவது ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டியிருந்தாரா, இல்லாட்டி பார்த்துட்டு வேணும்னு அதை அப்படியே ஏற்றுற மாதிரி போயிருந்தாரா, என்ன ஏதுங்கிறது தெரியல. இன்வெஸ்டிகேஷன் அவங்க பிடிச்சதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கறத வச்சு தான் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம எப்போவுமே கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருக்கிறது நல்லது. இப்போ அவங்க அந்த டிரைவர் தப்பிச்சு போயிட்டாலுமே நம்மளுக்கு அங்கே பஸ்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த நம்பர் பிளேட்டில் நம்பர் இருக்கும். அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் ஃபுட்டேஜும் இருக்கிறதுனால அதை ஃபேஸும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. டிரைவர்ஸும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டணும். நம்ம மக்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம என்றைக்குமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தவிர்த்தரலாம். பஸ்ஸு வருது அப்படிங்கும்போது கொஞ்சம் முன்னாடி போய் நின்னோன்னா அந்த மாதிரிலாம் வரும்போது சடனாக அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபுட்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறது, அந்த ஓடுற பஸ்ஸிலேருந்து இறங்குறது, ஓடுற பஸ்ஸில் ஏறுறது, இதெல்லாம் பாதுகாப்பானது கிடையாது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.